குட் மார்னிங். அப்படியே போன வகுப்பில் நாங்கள் போன வகுப்புல இந்த ஆவர்த்தன போக்குகள் என்ற ஒரு கலியங்கத்தை போட்டுட்டு மூலகங்கள்ட்ட இயல்புகள் தங்கியுள்ள காரணிகள் என்ற பெயர்ல நாங்கள் திரையீட்டு விளைவு, பயன்பாடு கருவேற்றம் என்று சொன்னால் என்னென்று பார்த்திருந்தாங்க. இது தொடர்பாக கடந்த காலத்துல வந்த 2 கேள்விகளையும் தந்திருந்தனால் இந்த கேள்விகள்ல மேலோட்டமாக இந்த கருவேற்றம் வலுவளவு ஓட்டு இலத்திரன் மீது எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது, அந்த வலுவளவு ஓட்டு இலத்திரன் உண்மையில ஒரு கருவினுடைய ஏற்றத்தை உணருதா அல்லது அதை விட குறைந்தளவான ஏற்றத்தை உணருதா, விளைவாக அந்த கருவுக்கு அந்த இலத்திரனுக்கு பயன்படுகின்ற கருவேற்றம் என்ன என்பதை நாங்கள் பயன்படு கருவேற்றம் என்ற பெயர்ல பார்த்திருக்கோம். சரிதான். இப்ப நாங்கள் ஆவர்த்தனத்தின் வழியே பயன்படு கருவேற்றம் உறுதியாக அதிகரிக்கும் என்று சொல்லியிருந்தேன். ஆவர்த்தனத்தின் வழியே பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை மாறாமல் இருக்க இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்தன் எண்ணிக்கையும் மாறும். அப்ப புரோத்தன் எண்ணிக்கை அதிகரிக்குது, ஈட்டோட்டுல இலத்திரன் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. ஈட்டையலோட்டு இலத்திரன்களால் ஏற்படுத்தப்படுகின்ற தள்ளு விசை ஈட்டோட்டு இலத்திரன்கள்ட்ட தள்ளு விசை பேலன்ஸ் பண்ணுது. அதனால பயனற்ற ஒரு தள்ளுகை ஏற்படுது. இந்த பக்கமுமே சாராமல் ஒரு திசையில இந்த திசையில நகர். அப்ப விளைவாக கருவினுடைய ஏற்றம் அதிகரிப்பு அங்க செல்வாக்கு செலுத்தி பயன்படு கருவேற்றம் ஆவர்த்தனத்தின் வழியே எப்போதும் அதிகரிக்கும் என்று சொல்லியிருந்தான். ஆவர்த்தன போக்குகள் அப்படி என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் விஷயத்தை பற்றி கதைக்கணும். ஆவர்த்தன போக்குகள் என்பதில் ஆவர்த்தன அட்டவணையில நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட சில இயல்புகள், ஆவர்த்தன அட்டவணையில இருக்கிற மூலகங்கள்ல குறிப்பிட்ட சில இயல்புகள் ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வலமாக செல்லும் போது சொல்லும் போது ஒரு சீரான மாற்றத்தை காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு பொது போக்கு அங்கே அவதானிக்கப்படும். அந்த இயல்புகளைத்தான் நாங்கள் சொல்றோம் ஆவர்த்தன இயல்புகள் என்று சொல்லி. ஆவர்த்தன இயல்புகள் என்று நாங்கள் குறிப்பிடுறது இந்த மூலகங்கள்ல இருக்கிற இயல்புகள் ஒரு சீரான போக்குடையதாக காணப்படும். இந்த போக்கை நாங்கள் ஆவர்த்தன போக்குகள் சொல்றோம். அப்ப என்னென்ன இயல்புகள்ல இந்த மாதிரி நாங்கள் அவதானிக்கலாம், நாங்கள் கணக்க குறிப்பிடலாம். ஆனால் நான் சொன்னது போல எங்களோட பாடத்திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வரையறைகளை நாங்கள் அந்த விஷயத்தை பார்த்துக்கொள்வோம். சரிதான். அணுவினுடைய பருமன், ஆவர்த்தனத்தின் வழியே ஒரு அணுவினுடைய பருமன் என்ன மாதிரி மாறும் என்பதை நாங்கள் ஒரு ஆவர்த்தன இயல்பாக குறிப்பிடலாம். ஏனென்றால் அது ஒரு சீரான மாற்றத்தை காண்பிக்கும். சீரான மாற்றம் என்ற ஒரு பொது போக்கூடியதாக இருக்கு. அப்ப அணு ஆரை அல்லது அணுவினுடைய பருமன், இங்க பருமன் என்று குறிப்பிடுவது ஆரையை, துணிவி அல்ல. சரிதானே. அணுவினுடைய பருமன் என்று நாங்கள் இங்க குறிப்பிடுவது அணுவினுடைய ஆரையை தான் குறிப்பிடுவோம். அணு பருமன் ஆரை ஆலை ஏற்படுத்தப்படுற அந்த அணுவின் கொள்ளளவு கனவளவு குறிப்பிட்டு கொள்ளும். அணு பருமன் பிரதானமாக நாங்கள் மென்ஷன் பண்றது ஆரியை. சரி, அடுத்தது அயனாக்கல் சக்தி. அயனாக்கல் சக்தி என்று சொல்றது இறுதி ஓட்டில இருக்கிற இலத்திரனை அகற்றுவதற்கு தேவையான சக்தி. அப்ப அதையும் நாங்கள் ஒரு பொது போக்கில அவதானிக்க கூடியதாக இருக்கு. அப்ப நாங்கள் அணுவின் பருமனை பார்க்கலாம், அணுவின் அயனாக்கல் சக்தியை பார்க்கலாம். அதே போல அயன்கள் உருவானால் அயன்களுக்கு ஒரு ஆரை இருக்கும். அந்த அயன்களுடைய ஆரையை பற்றியும் நாங்கள் கதைக்கலாம். ஒரு அணுவின் வலுவளவோட்டு இலத்திரனை அகற்றுகின்ற செயற்பாடு அயனாக்கல் என்று சொன்னால், ஒரு அணுவின் வலுவளவோட்டுக்கு ஒரு இலத்திரனை சேர்க்கின்ற செயற்பாடு இலத்திரன் நாட்டம். அப்படி இருக்கு. இலத்திரன் நாட்ட சக்தி என்று சொல்லி 2 விஷயத்தை பற்றி. அப்ப அயனாக்கல் சக்தி வாரி இலத்திரன் நாட்ட சக்தி இருக்கு. இலத்திரனை சேர்க்கைக்கு வார சக்தி இலத்திரன் நாட்ட சக்தி, இலத்திரனை அகற்றைக்கு ஏற்படுற வெப்போல்ற மாற்றம் அயனாக்கல் சக்தி. சரிதானே.
இதே போல ஆவர்த்தனத்தின் வழியே மூலகங்கள்ட உருகு நிலை, அவற்றின் கொதிநிலை, அயன் இயல்பு, பங்கிட்டு வலி இயல்பு, உலோக இயல்பு, அலோக இயல்பு எல்லாம் ஒரு திட்டமான மாற்றத்தை காண்பிக்கிறது ஆவர்த்தன அட்டவணையில் எங்களால அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. கூட்டம் 1 மூலகம் தொடக்கம் 17ஆம் 18ஆம் கூட்ட மூலகங்கள் வரை செல்லும் போது சில இயல்புகள் ஒரு திட்டமான மாற்றத்தை காண்பிச்சுட்டு போகும். அந்த மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அதை ஆவர்த்தன இயல்புகள் என்று குறிப்பிட்டுக் கொள்வோம். இதுல நாங்கள் மின்னதிர்த்தன்மை, அயனாக்கல் சக்தி, பருமன், சரியான உலோக அலோக இயல்புகள், மற்றது பிணைப்பின் வகைகள், இதுகளை பற்றியெல்லாம், இதை தோற்றுவிக்கின்ற சேர்வைகள், அதுகளை பற்றியெல்லாம் பொதுவாக கதைக்க வேண்டி இருக்கு. சரியா? ஆவர்த்தன இயல்புக்கு பிரதானமாக காரணம் என்று கேட்டால் அந்த மூலகங்களுடைய இலத்திரன் நிலை அமைப்பையும் அதிண்ட கருவேற்றம், அதாவது வலுவள ஓட்டு இலத்திரன் மீது கரு கவர்ற இயல்பு என்ன குறிப்பிடும். அதான் நான் உங்களுக்கு வேலை சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு மூலகத்தினுடையதும் இயல்புகள் இந்த 2 காரணியிலே தங்கி இருக்கும். ஒன்று இலத்திரன் நிலை அமைப்பு, மற்றது கருவுக்கு வலுவள ஓட்டு இலத்திரனுக்கும் இடையிலான கவர்ச்சி விசைன்ற வலிமை. ஆவர்த்தனத்தின் வழியே கருவேற்றம் அதிகரிக்கிற பற்றி உங்களுக்கு தெரியும். பயன்படு கருவேற்றம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆகவே அந்த பயன்படு கருவேற்றம் இந்த ஆவர்த்தன இயல்புகளை எவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டிருக்கும்னு சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம். சரி, ஏற்கனவே நான் போட்ட தலையங்கம் எஸ்பி தொகுப்பு மூலகங்களுடைய ஆவர்த்தன போக்குகள். அப்ப எஸ்பி தொகுப்பு மூலகங்களுடைய இயல்புகளை பாதிக்கின்ற காரணிகள்ல இலத்திரன் நிலை அமைப்பையும் கவர்ச்சி விஷயம் பற்றி கதைச்சு போன ஓப்பன் திரையிடல் விளைவுகளை பற்றிலாம் நான் விளங்கப்படுத்தி இருக்கேன். சரியா? அந்த தொடர்ச்சி தான் இது ஆவர்த்தன போக்குகள் சம்பந்தமாக குறிப்பிட்டோம். சரியா? அப்ப என்னென்ன இயல்புகளை நாங்கள் பார்க்க போறோம், என்னென்ன இயல்புகள் ஆவர்த்தன இயல்புகள் சொல்லி மேலோட்டமாக தெரிஞ்சு விட்டோம். சரியா? எழுதி கொள்ளுங்க. எஸ்பி தொகுப்பு மூலகங்களில் எஸ்பி தொகுப்பு மூலகங்களில் எஸ்பி தொகுப்பு மூலகங்களில் குறித்த ஓர் இயல்பானது ஆவர்த்தனத்தின் வழியே 2ஆம் இடமிருந்து வரமா ஆவர்த்தனத்தின் வழியே அல்லது கூட்டத்தின் வழியே ஆவர்த்தனத்தின் வழியே அல்லது கூட்டத்தின் வழியே மீண்டும் ஒரே போக்குடையதாக காணப்படுமாயின் மீண்டும் ஒரே போக்குடையதாக காணப்படுமாயின்
அவ் இயல்பு ஆவர்த்தன இயல்பு எனப்படும். ஆவர்த்தன இயல்பு எனப்படும். இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க சந்த முறையிலான இயக்கம், நேரத்துக்கும் தாளத்துக்கும் இடையிலான தொடர்பு சந்தம் ஒரு சீரான போக்கில இருக்கு. சரியா? எஸ்பி தொகுப்பு மூலகங்களில் குறித்த ஓர் இயல்பானது ஆவர்த்தனத்தின் வழியே அல்லது கூட்டத்தின் வழியே மீண்டும் மீண்டும் ஒரே போக்குடையதாக காணப்படுமாயின் அவ்வியல்பு ஆவர்த்தன இயல்பு எனப்படும். ஆவர்த்தன இயல்பு எனப்படும். அது ஆவர்த்தனத்தின் வழியே ஒரு போக்கை கொண்டிருக்கலாம் அல்லது கூட்டத்தின் வழியே ஒரு போக்கை கொண்டிருக்கலாம். அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. அவதானிக்கக்கூடிய சில ஆவர்த்தன இயல்புகளாக ஒன்று அணுக்கள் மற்றும் அயன்களின் பருமன்கள் அணுக்கள் மற்றும் அயன்களின் பருமன்கள் பிராக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. ரசாயனவியல்ல நாங்கள் பருமன் என்று கலைக்கிறது. பருமன் என்பது ஆரியை குறிப்பிடுகின்றது. அவ ஆரை பேர்ந்து என்ன செய்யும்? அதிண்ட கனவளவோட தொடர்படும். அப்ப அதோட நாங்கள் அப்படி விளங்கிக் கொள்ளலாம். பருமன் என்று நாங்கள் சொல்றது ஆரிய திணிவே அல்லவா? இல்ல நாங்கள் லோக்கல்ல சில இடத்துல திணிவையும் பருமன் என்று தாய்க்குமாங்க. ஒரு ஆள் உடம்பா இருந்துச்சுன்னா பருமன் ஆனவர் என்று சொல்லுவோம். பருத்த மரங்கள் என்று சொல்றோம். பெரிய மரங்கள், பெருத்த மரங்கள், அதையும் பருமன் என்று சொல்லுவாங்க. இங்க நாங்கள் குறிக்கிறது ஆரிய அணுக்கள் மற்றும் அயன்களின் பருமன்கள். இது ஒரு ஆவர்த்தன இயல்பு. ஆவர்த்தனத்தின் வழியே ஒரு மீண்டும் மீண்டும் ஒரு அமையக்கூடிய போக்கில இருக்கு. கூட்டங்களின் வழியையும் அப்படி இருக்கு. அதுல நாங்கள் அணு ஆரையின் ஆவர்த்தன போக்கு பார்க்க வேணும். அணு ஆரையின் ஆவர்த்தன போக்கு
நாங்கள் அணுகாரின் ஆவர்த்தன போக்க பற்றி படிக்கணும். அதே போல அயன் ஆரையின் ஆவர்த்தன போக்கும் படிக்கணும். அயன் ஆரையின் ஆவர்த்தன போக்கு அயன் ஆரையின் ஆவர்த்தன போக்கு அணுவின் ஆறு எப்படி மாறுது, அயனின் ஆறு எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். இரண்டாவது அயனாக்க சக்தி. அயனாக்க சக்தி அயனாக்க சக்தி அதில நாங்கள் முதலாம் அயனாக்கல் சக்தியின் ஆவர்த்தன போக பிரதானமாக பார்ப்போம். முதலாம் அயனாக்க சக்தி முதலாம் அயனாக்கல் சக்தியின் ஆரையம் முதலாம் அயனாக்கல் சக்தி ஆவர்த்தன போக்கு. முதலாம் அயனாக்கல் சக்தியின் ஆவர்த்தன போக்கு. அடுத்தது இலத்திரன் ஏற்ற சக்தி. இலத்திரன் ஏற்ற சக்தி இதெல்லாம் ஆவர்த்தனத்தின் வழியே ஒரு மாற்றத்தை காண்பிக்கும். இலத்திரன் ஏற்ற சக்தி. நாலாவது மின்னெதிர்த்தன்மை. மின்னெதிர்த்தன்மை மின்னெதிர்த்தன்மை எல்லாம் ஒரு சீரான போக்கூடியதாக இருக்கு. அஞ்சாவது உலோக அலோக இயல்பு. உலோக அலோக இயல்பு உலோக அலோக இயல்பு உலோக அலோக இயல்பு. ஆறாவது ஒட்சியேற்ற தாழ்த்தல் இயல்பு. ஒட்சியேற்றல் தாழ்த்தல் இயல்பு இதெல்லாம் உங்களுக்கு புது சொற்களாக இருக்கும். எல்லாத்தையும் பற்றி நாங்கள் ஒருக்கான் தனித்தனிய தலையங்கம் போட்டு படிக்க பிரச்சனை இருக்காது. ஒட்சியேற்றம் தாழ்த்தல், மின்னெதிர்த்தன்மை, இலத்திரனேற்றம், அயனாக்கம், ஆரை அதெல்லாம் நாங்கள் தான் படிக்க போறோம். ஒட்சியேற்றல் தாழ்த்தல் இயல்பு இப்ப சும்மா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஆவர்த்தன இயல்புகள் என்றா எப்படி இருக்கும். அடுத்தது ஒட்சியேற்ற எண். ஏழாவது ஒட்சியேற்ற எண். ஒட்சியேற்ற எண் இது ஒரு ஆவர்த்தன இயல்பு. உருகுநிலை 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 இதுல எழுத. ஒன்பதாவது அணுக்கணவளம்.
அணு கனவளவு 10வது அடர்த்தி. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இயல்புகள்ல ஆவர்த்தன இயல்புகள் இருக்கு. அப்படின்னா நாங்க ஆவர்த்தன இயல்புகளை மட்டுமே அப்படியே லிஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டி வரும். எங்களோட பாடத்திட்டத்துல குறிப்பிட்ட சில இயல்புகளை பற்றி கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சிருக்க வேண்டி இருக்கு. ஆவர்த்தன இயல்புகள் சில ஆவர்த்தன இயல்புகளாக ஒன்று அணுக்கள் மற்றும் அயன்களின் பருமன்கள். பருமன் என்பது ஆரையை குறிக்கும். அப்ப அணுவினுடைய ஆரையாக இருக்கலாம் அல்லது அயனுடைய ஆரையாக இருக்கலாம். ஆவர்த்தன இயல்புக்குரியது அப்படின்னா ஒரு பொதுவான மாறுதலை காண்பிக்கும். அயனாக்கல் சக்தி, முதலாம் அயனாக்கல் சக்தி, இரண்டாம் அயனாக்கல் சக்தி, மூன்றாம் அயனாக்கல் சக்தி, அயனாக்கல் சக்தி இருக்கு. நாங்கள் இங்க படிக்கிறது முதலாம் அயனாக்கல் சக்தி, இரண்டாம் ஒப்புட்டா. இலத்திரனேற்ற சக்தி, ஒரு இலத்திரனை வலுவளவோட்டுக்கு சேர்க்கலாம், அகற்றலாம். அப்படி அகற்றேக்கவாத சக்தி அயனாக்கல் சக்தி. சேர்க்கைக்கு வார சக்தி இலத்திரனேற்ற சக்தி. மின்னதிர்த்தன்மை நாங்கள் டெபினிஷன் பார்த்துக்கொள்வோம். மின்னதிர்த்தன்மை உலோக அலோக இயல்பு. உங்களுக்கு தெரியும், எஸ் குழுவில் இருக்கிறவெல்லாம் உலோகங்கள்னு சொல்லி, அங்கால பி குழுவில் அலோகங்கள் வருது. அந்த போக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்கு. ஒட்சியேற்றல் தாழ்த்தல் இயல்பு. ஒட்சியேற்றல் தாழ்த்தல் என்னென்னு படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இயல்பு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஒட்சியேற்றல் மற்றது உருகுநிலை, கொதிநிலையும் அதோட அணுக்கனவளவு அடர்த்தி. இவ்வளவுத்தை நாங்கள் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி எடுத்துக்கொள்றோம். ஆனால் இந்த மூலகங்களினுடைய தன்வெப்ப கொள்ளளவு, மூலர் வெப்ப கொள்ளளவுகளை நாங்கள் ஒரு ஆவர்த்தன இயல்பாக அடையாளப்படுத்துவதில்லை. ஏன்னா அவை அப்படி பொதுவான ஒரு இருக்கக்கூடியதாக இருக்கு. மூலகங்களுக்கு தன்வெப்ப கொள்ளளவு கேள்விப்பட்டிருப்பீங்க. உலோகத்தின் தன்வெப்ப கொள்ளளவுகள், செப்புக்கு ஒரு தன்வெப்ப கொள்ளளவு, மக்னீசியத்துக்கு ஒரு தன்வெப்ப கொள்ளளவு இருக்கு. தன்வெப்ப கொள்ளளவுகள் இதை எல்லாத்தையும் வெளிக்கொள்ளும். ஆவர்த்தன இயல்புகள் ஆவர்த்தன இயல்புகள் சரி, நோட் போட்டுக்கொள்ளுங்க. நோட் தன்வெப்ப கொள்ளளவு, தன்வெப்ப கொள்ளளவு தன்வெப்ப கொள்ளளவு தன்வெப்ப கொள்ளளவு மூலர் வெப்ப கொள்ளளவு மூலர் வெப்ப கொள்ளளவு தன்வெப்ப கொள்ளளவு மூலர் வெப்ப கொள்ளளவு என்பன ஆவர்த்தன இயல்புகள் அன்று. ஆவர்த்தன இயல்புகள்
அன்று. அதற்கு ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கிற மூலகங்கள் எல்லா இயல்புகளையும் நாங்கள் ஆவர்த்தன இயல்புகளாக அவதானிக்க முடியாது என்பதற்காக இந்த நோட் தந்து. ஏதாவது இயல்பு, அந்த இயல்பை இன்னொரு மூலகத்தின் இயல்போட ஒப்புடைகளை ஏதாவது ஒரு தொடர்பு கிடைக்கும். சும்மா எழுந்தமானமாக ஒவ்வொரு இயல்பு ஒவ்வொரு மூலத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருந்தால் அந்த இயல்பு நாங்கள் என்ன செய்யலாம், ஆவர்த்தன இயல்பு என்று சொல்லலாம். ஆவர்த்தன விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குறிப்பிட்ட நேர ஆயிடையில தொழிற்படுற விஷயத்தான் ஆவர்த்தன விஷயம் சொல்றது. அப்ப ஒவ்வொரு கூட்டத்திலையும் அல்லது ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலையும் நாங்கள் நகர்ந்து கொண்டு போகும்போது அதுல ஏதாவது ஒரு விதமான ஒரு மாற்றத்தை அவதானிக்கணும். அந்த மாற்றம் ஒரு போக்குடையதாக இருக்கும். அப்படி இல்லாமல் சும்மா ஒருக்கா கூடி ஒருக்கா குறைஞ்சி ஒருக்கா தண்டு யாருக்கு எப்படி இருக்குமென்னு தெரியாண்டா அந்த இயல்பு என்ன ஆவர்த்தன இயல்புன்னு சொல்லு. தன் வெப்ப கொள்ளளவு மூலர் வெப்ப கொள்ளளவு என்பன ஆவர்த்தன இயல்புகள் அன்று. அப்ப மூலகங்களுடைய எல்லா இயல்புகளையும் ஆவர்த்தன இயல்புகளாக நாங்கள் குறிப்பிடல என்பதற்கு இந்த நோட்ல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ள வரும். சக்தி சொட்டன் கொள்கை பற்றி உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன். சக்தி சொட்டன் கொள்கை அந்த சக்தி சொட்டன் கொள்கை வந்து ஸ்ட்ரோடிங்கர் என்பவராலே அது கதைக்கப்பட்டிருந்தது. சக்தி சொட்டன் கொள்கையில நாங்கள் சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு அணுவிற்கும் ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டங்கள் இருக்கு. அந்த பிரதான சக்தி மட்டங்கள்ல இலத்திரன்கள் காணப்படுதுன்னு சொல்லு. சரிதான். அந்த சக்தி சொட்டன் கொள்கையில சொல்லப்பட்டது போல இந்த கருவின் மைய பகுதிக்கும் பிரதான சக்தி மட்டத்துக்கும் இடையில இருக்கிற தூரம், சரிதான், முதலாவது பிரதான சக்தி மட்டத்திற்கும் கருவின் மையத்துக்கும் இடையில இருக்கிற தூரம் எல்லா அணுவின் கருவுக்கும் முதலாவது பிரதான சக்தி மட்டத்திற்கு இடையிலான தூரமாக சமனாக இருக்காது. அங்க வந்து அவன் சொல்லி இருக்கிறான், அணு வந்து அவைன்ற கொள்கையில அணு வந்து அப்படி இருக்கு, ஒரு நிலைத்த ஒரு இதாக சொல்லப்பட்டிருக்கு, விரைப்பான பதார்த்தங்களாக குறிப்பிடப்பட்டு. ஆனா உண்மையிலே அணு அப்படி இல்லை. ஒரு அணுவின் வலுவள வெளியில ஓடுகள் இருக்குது என்பது உண்மை. இந்த ஓடுகள் எல்லாம் கருவுக்கும் முதலாவது ஓட்டுக்கும் இடையில திட்டமான நிலையான இடைத்தூரத்தை கொண்டிருக்காது. ஒரு அணுவிற்கு முதலாவது ஓட்டுக்கும் கருவுக்கும் இடையிலான தூரமும் இன்னொரு அணுவின் முதலாவது ஓட்டுக்கும் கருவுக்கும் இடையிலான தூரமும் சமனாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த அணுவின் கருவுக்கும் சக்தி மட்டத்துக்கும் இடையில இருக்கிற இந்த தொடர்பு வந்து மீளும் தன்மைக்குரியதாக இருக்கு, பிளெக்சிபிலிட்டியானதாக இருக்கு. இந்த பிரதான சக்தி மட்டம் இருக்குதானே, இது ஒரு கிரவுண்டில் அடிக்கப்பட்ட நிலையான கோடாக இருக்காது. ஒரு கிரவுண்டில் அடிக்கப்பட்ட நிலையான கோடாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 400 மீட்டர் சுற்றளவுடைய கிரவுண்டில் நிறைய ரெக் அடிக்கப்பட்டிருக்கு, சரியா? இந்த கோடுகள் நிலையானது. அடுத்தது நிலையானது. அப்ப எல்லாருக்கும் சம அளவு தூரம் வரணும் என்பதற்காக ஒருவரை இதுல நின்று ஓட விடுவோம், அடுத்தவரை இதுல நின்று ஓட விடுவோம், அடுத்தவரை இங்க நின்று ஓட விடுவோம், சரிதானே? அப்ப முதலாவது ரவுண்ட் வந்து எல்லாருக்கும் சம அளவு தூரத்துல தீர்மானிக்கப்படும். அது நிலையானது. ஆனால் கேம்பஸ்ல தான் இந்த நிலை இல்லாத என்பதை நான் உணர்ந்தேன் என்றார். பல்கலைக்கழகங்கள்ல இது இப்படி இருக்கு. இங்க அநேகமாக
கிரிக்கெட் மேட்ச் கிரவுண்ட பாத்தீங்கன்னா தெரியும். அங்க வந்து எங்கட இதுல கயிறு தான் இல்லையா கொண்டே போகும். கயிறு சரிதான், சுண்ணாம்பரிய கயிறு எடுத்து அது 400 மீட்டர் சுற்றளவுடையதாக இருக்கு. அப்ப அங்க கிரவுண்ட்ல வந்து நிலையான மார்க் போடப்பட்டிருக்காது. கிரவுண்ட்ல நிலையான மார்க் இருக்காது. இந்த கயிறின் ஒரு வடம் முற்று முழுதாக சுற்றப்பட்டால் அந்த உள்ள இருக்கிற அந்த சுற்றளவு வந்து 400 மீட்டராக இருக்கு. இப்ப கிரிக்கெட் மேட்ச் கிரவுண்டின் நீளம் எவ்வளவு, அது சுற்றளவு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கயிறின் சுற்றளவு இருக்கு. சரி, அதுல சும்மா அந்த அன்னளவான எல்லை கோடுகள் இருக்கும். அதுக்கு எதுக்கு மேல கொண்டு வைக்கிறதுன்னு சும்மா போட்டுருக்கு, ஃபார்மாலிட்டிக்கு போட்டிருக்கு. இந்த கயிறு தான் உண்மையான எல்லை. அப்ப இது பிச் என்றால் இங்கே அடிச்சால், இதை தாண்டி போல் போயிட்டென்றால் சரி, உருண்டு போனால் 4, பறந்து போனால் 6 ஃபார்முலா. சரி, ஓகே. இது இப்ப 2 பேட்சுக்கு இடையில இது நடக்கும் என்று சொன்னால், ஒன்று சூப்பர் சீனியருக்கும் ஜூனியருக்கும் இடையில நடக்கும்னா இப்படி இருக்குமா நினைக்கிறீங்க? கயிறு தானே, நாங்கள் அடிச்சால் கயிறு பின்னுக்கு போகும். வாழ்க்கையில என்ன செய்யாது, 4ம் போகாது 6ம் போகாது. கயிறு ஆளோடு சேர்ந்து போகும். கைத்தை பிடிச்சு கொண்டு நிக்கிறத என்ன செய்யும், கைத்தை எடுத்து கொண்டு ஓடும். தாங்கள் அடிச்சா கைத்தை முன்னுக்கு கொண்டு வந்து சரியா, சும்மா பக்கத்துல விழுகிற பந்தும் கைத்தை தாண்டி விழும். சட்டப்படி கைத்தை தாண்டினா 4, உருண்டு போனா 4, பறந்து போனா 6. அப்ப இங்க வந்து எல்லை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நிலையற்றதாக இருக்கு. உள்ள இழுத்தா சுருங்குது, வெளியில இழுத்தா விரியும். இந்த அணுவினுடைய பிரதான சக்தி மட்டங்களுக்கும் இந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கு. சரி, அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கு. உங்களோட பாடசாலைகள்ல சுண்ணாம்பால போட்டிருக்கிற கோடு மாதிரி நிலையானதாக இருக்காது. இங்க நான் பல்கலைக்கழகத்துல கதைச்ச கதை மாதிரி கயிறு இழுத்தா உள்ள வந்து சுருங்கும். அதாவது அதன் சுற்றளவு குறையும், இழுத்தால் சுற்றளவு கூடும். இப்படித்தான் பிளெக்சிபிலிட்டியாக அணுவினுடைய பிரதான சக்தி மட்டங்கள் அமைஞ்சிருக்கு. அணுவினுடைய பிரதான சக்தி மட்டங்கள் உள்நோக்கி இழுக்கப்படும் போது அப்படியே சுருங்கக்கூடியதாகவும், வெளிநோக்கி தள்ளும் போது அப்படியே விரியக்கூடியதாகவும் இருக்கும். பிளெக்சிபிலிட்டி. இதை நீங்க வேறு எங்க பார்க்கலாம்? இந்த மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த மொஸ்கிட்டோ நெட் இருக்குதாங்க, அதுல மேல் வளையம், மொஸ்கிட்டோ நெட்டின் மேல் வளையம், சில நெட்டின் மேல் வளையம் ஒன்றுக்குள்ள செருகுது. ஒரு புனைக்குள்ள இன்னொன்று கொண்டு உள்ளுக்குள்ள செருகுறது. சரிதான், உங்களுக்கு தேவையான சுற்றளவுக்கு என்ன செய்யலாம், அதை உள்ளுக்குள்ள நல்லா என்ன செய்யலாம், அமர்த்தி ஒரு சின்ன வட்டமாகவும் அதை எடுக்கலாம். உங்களுக்கு தேவை என்றால் மட்டு மட்டாக எடுத்து பெரிய வளையமாகவும் இருக்கு. மொஸ்கிட்டோ நெட்ல இந்த ஒரு சிஸ்டம் இருக்கு. எல்லாத்திலையும் இருக்கும் எனக்கு தெரியாது, சில இதுல அப்படி அந்த பிளெக்சிபிலிட்டி ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. அவ இருக்கிறது ஒரு வளையம் தான். இந்த வளையத்தை நல்லா உள்ளுக்குள்ள தெரியினால் சின்ன வளையம் இருக்கும், இழுத்து வழியில விட்டால் இதே வளையம் பெருசாகும். சரி, நீங்கள் கிரவுண்ட்ல கயிறு உள்ள பிடிச்சு இழுக்க அதுന്റെ ஆற குறைஞ்சு உள்ள வார மாதிரி, வெளியில பிடிச்சு இழுக்க ஆற கூடி வெளியில வார மாதிரி, இந்த மொஸ்கிட்டோ நெட்டின் வளையம் வந்து இப்படி இழுக்கைகளை ஆற கூடுறதும் சுருங்கும் போது ஆற குறைகிற மாதிரினால் அணுவில இருக்கிற பிரதான சக்தி மட்டங்கள் பிளெக்சிபிலிட்டியாக இருக்கும். சரியா, இந்த உண்மையை நீங்க விளங்கிக் கொள்ளவும். சக்தி சொட்டன் கொள்கையில வந்து அப்படி சொல்லல. சக்தி சொட்டன் கொள்கையில சொல்லினோம் நிலையான பிரதான சக்தி மட்டங்கள்ல இலத்திரன்கள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி. இந்த சக்தி சொட்டன் கொள்கையில இருக்கிற சொல்லப்பட்டது போல பிரதான சக்தி மட்டங்கள் நிலையானவை அல்ல, அவை வந்து பிளெக்சிபிலிட்டியானவை, நெகிழுந்தன்மைக்குரியவையாக இருக்கும். அப்ப அணுவினுடைய பருமன் அப்படி என்று நாங்கள் கதைக்கிறது அணுவினுடைய ஆரையை என்று சொல்லியிருக்கு. அப்ப 3ஆம் ஆவர்த்தனத்துல நேற்று நாங்கள் கீறினாங்கள் எல்லா மூலகத்துக்கும் பிரதான சக்தி மட்டம் சமன். எல்லாருக்கும் 3 பிரதான சக்தி மட்டம் தான் இருக்கு. அப்ப 3 பிரதான சக்தி மட்டம் எல்லாருக்கும் இருந்தால் உண்மையில திட்டமாக இருந்தால் எல்லாருக்கும் என்னவா இருக்கும்,
மையத்துக்கும் வெளியோட்டுக்கும் இடையிலான தூரம் சமனாக இருக்கும். நான் சொல்றேன் திட்டமானது இல்லை என்று சொல்லி. இந்த கருவின் ஏற்றம் கூட எல்லா இலத்திரங்களும் உள்நோக்கி கவரப்பட இந்த ஓடும் சேர்ந்து என்ன செய்ய முடியாது, உள்நோக்கி நகரும். ஆகவே சோடியத்தின் அணுகாரியை விட மெக்னீசியத்தின் அணுகாறு சற்று குறைவாக காணப்படும். ஏனென்றால் இங்க 11 புரோத்தன் கருவில இருக்கு, இங்க 12 புரோத்தன் கருவில இருக்கு. கருவேற்றம் அதிகரிக்குது, பிரதான சக்தி மட்டம் மாறையில. ஆனாலும் கருவேற்றம் அதிகரிச்சு ஓடுகளை உள்நோக்கி இழுக்கும் போது நான் சொன்ன மாதிரி மொஸ்கிட்டோ நெட் மாதிரி உள்நோக்கி இழுக்க அதன் ஏற குறையும் உள்ளுக்குள்ள. இதோட ஒப்படைக்க அலுமினியம் 13 புரோத்தன். அப்ப அதுவும் இன்னும் என்ன செய்யும், உள்நோக்கி குறையும். அப்படி அங்கால் அடுத்தவர் அது இதை விட உள்நோக்கி குறையும். அப்ப அணுவினுடைய ஆரை பயன்படு கருவேற்றம் அதிகரிக்கிற திசையில அதிகரிக்க போகுது, குறைய போகுது. பயன்படு கருவேற்றம் அதிகரிக்க இது உள்நோக்கி சென்று என்ன செய்யும், குறையும். இங்க பிரதான சக்தி மட்டங்கள் சமனாக இருக்கும். அப்ப நாங்கள் அணுவின் ஆரைகளை பற்றி கதைக்கணும். உங்களுக்கு அணுவின் ஆரையை பற்றி கதைக்கிறதுன்னு சொன்னால் ஒரே ஆவர்த்தனத்துல பிரதான சக்தி மட்டங்கள் சமன். அப்ப பிரதான சக்தி மட்டம் திட்டமானதாக இருந்தால் எல்லாருக்கும் அதுல யார சமனா இருக்கணும். உண்மையிலே அப்படி இல்லை. அது இழுத்தால் இழுபடும், தள்ளினா வெளிநோக்கி தள்ளுப்படும். சரியா? ஓகே, வெளியே கொள்ளுவோம். அணுக்கள் மற்றும் அயன்களின் பருமன்கள். தலையங்கம் போடுவோம். அணுக்கள் மற்றும் அயன்களின் பருமன்கள். அணுக்கள் மற்றும் அயன்களின் பருமன்கள். அணுக்கள் மற்றும் அயன்களின் பருமன்கள். வெளிக்கொள்ளுங்கள். சக்தி சொட்டு. சக்தி சொட்டு நிலை. சக்தி சொட்டு நிலை இதுதான் நாங்க படிச்சினாங்க. 4 சக்தி சொட்டுங்கள். சக்தி சொட்டு நிலை இயக்கவியல் மாதிரியின் படி சக்தி சொட்டு நிலை இயக்கவியல் மாதிரியின் படி